ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி வந்து நல்ல ஒரு ரிச்சான கிரேவி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு, நானோட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே ஃப்ளேவரோடு இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்துடலாம். அப்புறமா இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாமே இந்த எண்ணெயில் நல்லா பொரியட்டும். எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம வெங்காயம் போட்டுடலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வதங்கி நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு, 2 டீஸ்பூன் வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குற வரைக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடுச்சு. இதில் மீடியம் சைஸில் 2 தக்காளியை பியூரியாக பண்ணியிருக்கேன். இப்போ இதை போட்டுடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் லைட்டாக அங்கங்கே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டிருக்கேன். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு கலருக்காக வேண்டி தான். இப்போ இதை நல்லா இந்த மசாலாவெல்லாம் இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம காளானை சேர்த்துடலாம். 200 கிராம் அளவுக்கு காளான் வாங்கி நல்லா துணியில் வந்து தொடச்சிருங்க, கழுவ வேண்டாம், தண்ணி உறிஞ்சிக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பெரிய பீசஸாக போட்டிருக்கேன். காளான் வந்து சீக்கிரமாக வெந்துருங்கிறதுனால கொஞ்சம் பெரிய பீஸாகவே போட்டுக்கலாம். இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் நல்லா இந்த காளானில் கோட் ஆகிற மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. தண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடிட வேண்டியதான். இது நல்லா வெந்து கிரேவியாக வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 8 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பாருங்கள், காளான் நல்லா வெந்துருச்சு. தண்ணி நல்லா குறைஞ்சி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதோடவே கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த முந்திரி பவுடர் வந்து நல்லா திக்னஸ் அண்ட் ரிச் டேஸ்ட் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. இப்போ பாருங்கள், ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ அகைன் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-7 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. வாவ், பாருங்கள், கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கையில் நல்லா க்ரஷ் பண்ணி கசூரி மெத்தியை சேர்த்துடலாம். இது இல்லைன்னா பரவாயில்ல, இருந்தால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காளான் மசாலா இப்போ ரெடி. கடைசியாக மல்லி இலை தூவிக்கலாம். நீங்களும் இந்த மஷ்ரூம் மசாலாவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே ஃப்ளேவரோட குயிக்காக ரெடி பண்ணலாம்.
செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டான அண்ட் யம்மியான இன்னொரு ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் நான் சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.